அந்த பசுபதி திரும்ப வந்துட மாட்டான்ல? அவனால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு பயமா இருக்குடா. நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தாலே அவனுக்கு ஆக மாட்டேங்குதே. உடனே கிளம்பி பிரச்சனை பண்ண வந்துடுறானே. அது ஏன்னு இவங்க தான் சொல்லணும். பசுபதி இவங்களோட சம்மந்தி தானே. உங்க சம்மந்தி பத்தி கேக்குறாங்க. சொல்லுங்க சொல்லுங்க. பாயிண்ட பிடிச்சிட்டா. அவளோட தான சத்தி கேக்குறா. உங்க சம்மந்தி தானே, சொல்லுங்க. ஐயோ ஆமா, பெரிய சம்மந்தி. ஒரே புள்ளடா. அவன் வேலை செய்யாம ஊதையா திரிஞ்சப்ப கூட நான் இவ்வளவு அவனை நினைச்சு கவலைப்பட்டதே இல்ல. என்னைக்கு அவன் பசுபதி பொண்ணை கல்யாணம் பண்ணானோ அன்னையில இருந்து அவன் படாத பாடுபடுறான். சரி, நம்ம கூட தான் அவன் இல்ல, அந்த பொண்ணு கூட அவன் சந்தோஷமா வாழ்வான்னு பார்த்தா அதுவும் இல்ல. அந்த ராகினி எதுக்குதான் என் பிள்ளைய கல்யாணம் பண்ணாலோ, அவகிட்ட மாட்டிக்கிட்டு என் பிள்ளை ரொம்ப அவஸ்தைப்படுறான். இதெல்லாம் நடக்கும்னு காவேரி அப்பவே சொன்னா. யாரு கேட்டா? உன் புருஷனும் சேர்ந்துட்டுலாம் ஆடுனாரே. அன்னைக்கு மட்டும் நீங்க காவேரி சொன்னதை கேட்டிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையும் வந்திருக்காது சத்தி. எப்படி உங்க பையனை நினைச்சு நீங்க புறம்பிருக்கவும் தேவையில்ல. சரி விடுங்க, நான் ஏதோ விளையாட்டா ஆரம்பிச்சேன், உடனே அவங்க பக்கம் பாயிரீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சித்தி.